12 மணி நேரத்துல விதர்ப்ப தேசம் சுவாமி வந்து இறங்குறான் துவாரகையில. மகாராஜா பீஷ்மகன் இந்த மாப்பிள்ளை ஆத்த திறந்து விடுறான். அங்க வந்து சேவிச்ச அத்தனை பக்தாலும் புண்ணியத்தை அர்ப்பணம் பண்ணாலும் கர்ணன் மாதிரி. இதுக்கு பதிலா எப்படியாவது ருக்மிணியும் கிருஷ்ணனையும் சேர்த்து வச்சிருவோம்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை. உன்னுடைய கருணையை எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய பிரசாதத்தை எதிர்பார்க்கிறேன், என க்ஷேமத்தை கொடு. இது லெட்டர் எழுதின தரங்கம். சுவாமி இப்படி கொண்டு கொடுத்தார் பாருங்க, படிச்சார் பாருங்கோ, சுவாமி புறப்படலாமாங்கிறார். அந்த பாகவதரையும் தூக்கி தேர்ல போட்டுண்டார். தாருகனை விட்டு தேரை ஓட்ட சொல்லி துவாரகையிலேருந்து கிளம்பினார். 12 மணி நேரத்தில் விதர்ப்ப தேசம் வந்துட்டார், நாக்பூர் வந்துட்டார். மகாராஜா என்ன பண்ணியிருந்தார், அப்போ மாப்பிள்ளை முத நாளே வந்துட்டான். சிசுபால் அவன் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அவனுக்குன்னு ஒரு கிரகங்கள்லாம் அரண்மனையெல்லாம் ரெடி பண்ணியிருந்தா. அவன் வாசலில் வந்து நிற்கிறான். அந்த சாவி யார்கிட்ட இருந்ததோ அவன் எங்கேயோ சத்த வெளியில் போயிட்டான் எதிர்பாராமல். மாப்பிள்ளை வந்து காத்துன்னு இருக்காருன்னு உடனே அந்த சாவி இல்லாததுனால வேற இன்னொரு வீடு ரெடியாக இருந்தது, யாரோ பந்துக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதில் மாப்பிள்ளை இறக்கி விட்டான். கல்பித அந்நிய நிவேசன். அந்த மாப்பிள்ளைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண வீடு அப்படியே பூட்டி இருக்கு. சுவாமி வந்து இறங்குறான் துவாரகையில். மகாராஜா பீஷ்மகன் இந்த மாப்பிள்ளை ஆத்த திறந்து விடுறான்னா. சுவாமி அந்த வீட்டில் மாப்பிள்ளைக்குன்னு ஏற்பாடு பண்ண ஆற்றுல பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி தோரணம் கட்டி சுவாமியை உள்ளே இறக்கினார். துவாரகை அந்த விதர்ப்ப தேசத்தில் உள்ள நாக்பூரில் உள்ள அத்தனை பக்தாளும் வராளாம். வந்து கிருஷ்ணனை பார்க்குறா. மாப்பிள்ளையோன்னு வர மாப்பிள்ளைய ஆகணும்னு ஆசை. அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறா, நமக்கு பாக்கியம் வேண்டாமா? எதுக்கு பாக்கியம்னா இந்த கிருஷ்ணனையும் ருக்மிணியும் சேர்த்து பார்க்கறதுக்கே நமக்கு பாக்கியம் வேணும். நாமெல்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த அசத்து சிசுபாலனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கானு, இந்த கல்யாணம் நிற்கணும். ருக்மி ஏற்பாடு பண்ணின கல்யாணம் நிற்கணும். நிற்கணும்னா நம்ம அதுக்கு புண்ணியம் வேணும். ருக்மிணியை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த கல்யாணம் நிற்கணும். இதுக்கு புண்ணியம் வேணும். அங்கே வந்து சேவிச்ச அத்தனை பக்தாலும் புண்ணியத்தை அர்ப்பணம் பண்ணாலும் கர்ணன் மாதிரி. எங்க எல்லாருடைய புண்ணியத்தையும் எடுத்துண்டு இதுக்கு பதிலாக எப்படியாவது ருக்மிணியும் கிருஷ்ணனையும் சேர்த்து வச்சிருவோன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண. ருக்மிணி லெட்டர்லேயே எழுதியிருக்கா, கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்களுடைய குலதெய்வமான அம்பாளுடைய கோவிலுக்கு தரிசனத்துக்கு போவோம். அந்த நேரத்தில் நிறையா ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் 2 பக்கமும் நின்றுண்டு எங்களை பாப்பா. அன்னைக்கு தோஷம் இல்லை, நாங்கள் நடந்து போவேன். அந்த வீதியில் நடந்து தான் போவோம். அந்த நேரத்தில் நீ வந்தேன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது என்னை நீ தூக்கின்னு வந்துடலாம். வழி சொல்லி கொடுக்குற கிருஷ்ணனுக்கு. சுவாமியும் அது மாதிரி வந்து இறங்கிவிட்டார். இந்த ருக்மிணிக்கு தெரியாதது. அவருடைய அழுதுண்டே இருக்கா ருக்மிணி. நாளைக்கு கல்யாணம். சிசுபாலம் வந்துட்டோம். அங்கே நாதஸ்வர வாத்தியெல்லாம் வாய்ச்சிட்டு இருக்கு. இங்கே விரதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ருக்மிணிக்கு விதுக்கு விதுக்குன்னு இருக்கு. அந்த பாகவதரை அனுப்பிச்ச பாகவதரையும் காணுமே, கிருஷ்ணனையும் காணுமே. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டார். பாகவதர் வர்றார். அவருக்கு அடையாளமே தெரியலையா ருக்மிணிக்கு. அவர் ரொம்ப டியரஸ்ட். அவர் ஏன்னா ரொம்ப வேண்டியவருங்கிறதுனால தான் லெட்டரே கொடுத்தாங்கிறார் சுகர். விசிந்திய ஆப்தம் த்விஜம். ரொம்ப வேண்டிவா எட்டி வரும்போதே ஒரு அவுட்லைன் தெரியும் இன்னார்னு. கிட்டக்கு வந்துன்னு தெரியலையா அவளுக்கு. ஏன் அடையாளம் புரியலேன்னா அந்த பழைய நடையே போயிடுதான் அவருக்கு. முன்ன வரும்போது சுரிஞ்சுட்டே வருவரணும், கீழ்ச்ச வேஷ்டியை கட்டிட்டு அதெல்லாம் போயிடுது. இப்போ கிருஷ்ணர் கட்டிக்கிற பீதாம்பரத்தில் ஒன்று புதுசு கொடுத்து கட்டிக்க விட்டுருக்கார். பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்க கிருஷ்ணன் மாதிரி.
வைஜெயந்தி முக்தாஹாரம் இந்த மாதிரி மாலையெல்லாம் கழட்டி கழுத்தில் போட்டிருக்காரு கிருஷ்ணன். உடம்பு முழுக்க அவர் மாதிரி சந்தனத்தை பூசி விட்டுவிட்டார். ஆபரணத்தெல்லாம் போட்டு விட்டவுடனே அந்த சொங்கி மாதிரி வந்த நட போய் இப்போ கம்பீரமாக நடக்கிறார். அதனால ருக்மிணிக்கே அடையாளம் தெரியல. கிட்டக்க வந்தவுடனே அத்த கிருஷ்ண விநிர்திஷ்டா சயேவா. கிட்டக்க வந்தவுடனே தான் புரியுது, அடாடா நாம் அனுப்பிச்ச பிராமணன் தான் இவர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.